தமிழர்கள் உயர் பதவிக்கு வராமல் தடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி வருகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பொய் பேசி ஆட்சிக்கு வர துடிப்பதாக சாடினார். தமிழன் என்று சொல்லி தமிழனை கொச்சைப்படுத்துவது ஸ்டாலின் தான் என்றும், மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும், ஆட்சிக்கு வந்தவுடன் ஓய்வூதிய திட்டம் சீரமைப்பு செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். தமிழன் தமிழன் என்று சொல்லி தமிழனை கொச்சைப்படுத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? தமிழனுக்கு என்ன நன்மை செஞ்ச? எத்தனை ஆண்டு காலம்? 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. தமிழ்நாட்டை சிந்திச்சு பார்த்தீங்களா? காங்கிரஸ்ல அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. உங்களுடைய எம்பி பாரதிய ஜனதா அந்த அரசாங்கத்தில் உங்களுடைய எம்பி இடம்பெற்றிருந்தாங்க. ஐகே குஜரால் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த போது அந்த அமைச்சர் இடம்பெற்றிருந்தீங்க. மரியாதைக்குரிய தேவகடா அவர்கள் அதுல அமைச்சர் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி 15 ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தீங்களா?